அறிவோம் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் அம்னோன் தாமார் உறவு பற்றி சிந்தித்தோம். இந்த வாரம் அப்சலோம் எருசலேமுக்கு அழைத்து வரப்படுதல் பற்றி சிந்திப்போம். அப்சலோம் கெசூருக்கு தப்பியோடி 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன. தாவீது அப்சலோமை நினைத்து ஏங்கத் தொடங்கிவிட்டார். அவனை பற்றிய சிந்தனைகள் அவருக்கு வந்துவிட்டன. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து வர அரசரோடு அவன் ஒப்புரவாகி வாழவும், இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து வரவும் அரசரோடு அவன் ஒப்புரவாகி வாழவும் யோவாபு திட்டமிடுகிறார். அதற்காக தெக்கோவா என்ற நகரில் வாழும் ஒரு அறிவுக்கூர்மையான பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். தெக்கோவா நகரம் எருசலேமுக்கு தென்பகுதியில் ஏறக்குறைய 10 மைல் தொலைவில் உள்ள நகரம். அந்த பெண்மணி அறிவுக்கூர்மையான பெண் என சித்தரிக்கப்படுகிறார். அறிவுக்கூர்மையான பெண் என்ற அடைமொழி எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்படுவதில்லை. அவள் பேச்சு திறமை கொண்டவளாக, அதிகாரத்தில் இருப்பவர்களோடு அமர்ந்து பேசக்கூடியவளாக இருக்க வேண்டும். பொதுவாக நிரம்ப படித்தவளாக அதிகாரத்தில் இருக்கும் ஒரு பெண்மணிதான் அறிவுக்கூர்மையான பெண் என கருதப்படுவாள். உதாரணமாக, அவள் ஒரு குருவாகவோ மறைநூல் அறிஞராகவோ இறைவாக்கினராகவோ இருக்கலாம். யோவாபு அவளை தாவீதிடம் அனுப்புகிறார். அரசர் அப்சலோமை எருசலேமுக்கு அழைப்பதற்கு அவள் வழியாக பேசுகிறார். பண்டைய காலத்தில் நீதி வழங்கும் பணி அரசர்களின் ஒரு முக்கியமான பணியாக இருந்தது. பொதுமக்கள் கொண்டு வரும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்புகள் வழங்குவதற்கு மூப்பர்கள், நீதி அரசர்கள் நியமிக்கப்பட்டார்கள். சில நேரங்களில் அரசர்களே நேரடியாக வழக்குகளை விசாரிப்பதும் உண்டு. தெக்கோவாவைச் சேர்ந்த அந்த பெண் அரசரிடம் வருகிறாள். அரசரிடம் அவள் உருவகமாக பேசுகிறாள். அவள் பின்பற்றும் உத்தியை தாவீது பத்செபாவுடன் பாவம் செய்த பிறகு அரசரை கண்டிப்பதற்கு இறைவாக்கினர் நாத்தான் பயன்படுத்திய உத்தியுடன் ஒப்பிடலாம். 2 இடங்களிலும் தாவீதுக்கு கூற வேண்டிய செய்தி நேரடியாக கூறப்படவில்லை. மாறாக தாவீது தனது நிலையை அறிந்து கொள்ளும் விதமாக ஒரு நிகழ்வு புனையப்பட்டு கூறப்படுகிறது. தாவீதும் அவர்கள் கூற வருகின்ற செய்தியை அறிந்து கொள்கிறார். தெக்கோவாவை சார்ந்த பெண் கூறுகின்ற கதையில் அவள் தன்னுடைய 2 மகன்களை பற்றி பேசுகிறாள். இருவருக்கும் இடையில் சண்டை வருகிறது. சண்டையில் ஒருவன் கொல்லப்படுகிறான். இந்த கதை தாவீதுக்கும் அவருடைய 2 மகன்களுக்கும் இடையில் நடந்த நிகழ்வை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. ஆனால் 2 வித்தியாசங்கள் உள்ளன. பெண்மணியின் கதையில் அவளுடைய மகன் இறப்பது எதிர்பாராத விதத்தில் நடக்கிறது. ஆனால் தாவீதின் மகன் அம்னோன் திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறான். 2வது, அந்த பெண்மணியின் குடும்பத்தினர் தன் சகோதரன் இறப்பதற்கு காரணமாக இருந்த இன்னொரு மகனையும் கொன்று பழி தீர்க்க விரும்புகின்றனர். தாவீதின் மகன் அப்சலோமை யாரும் பழிவாங்க துடிக்கவில்லை என்றாலும் அவன் அரசரின் பார்வையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளான். இஸ்ரேல் மக்களின் நடுவில் கொலை குற்றம் மரண தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டது. இறந்தவன் எந்த குலத்தை சார்ந்தவனாக இருக்கிறானோ அந்த குலத்தை சார்ந்தவர்களே மரண தண்டனையை நிறைவேற்றலாம். ஆனால் தெக்கோவாவை சார்ந்த பெண்மணியின் கதையிலும் தாவீதின் குடும்ப கதையிலும் உயிரோடு இருக்கும் மகன்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த பெண்மணியை பொறுத்தவரை அவளுடைய கணவனின் பெயரும் வழிமரபு நிலைப்பதற்கு மீதமிருக்கும் மகன் காப்பாற்றப்பட வேண்டும். தாவீதுக்கோ அம்னோன் இறந்த பிறகு அப்சலோம் தான் மூத்த மகன். தாவீதிற்கு பின் அரசராக வேண்டியவன். எனவே அவன் காப்பாற்றப்பட வேண்டும். தெக்கோவாவை சார்ந்த பெண்மணி மிகவும் திறமையாக உரையாடுகிறார். பெண்மணியின் வழக்கை கேட்ட தாவீது அவளது மகனை பாதுகாப்பதாக உறுதியளிக்கிறார். தனக்கு எதிராகவே தீர்ப்பு அளித்திருக்கிறார் என்பதை தாவீது உணராமலேயே இதை செய்கிறார். தம்மால் துரத்தப்பட்டவனை அரசர் திரும்ப அழைக்காமல் இருப்பதனால் இந்த தீர்ப்பு அவரையே குற்றவாளியாக்குகிறது.
அந்த பெண்ணின் மகனுக்கு எதை செய்வேன் என தாவீது கூறுகிறாரோ அதை தனது சொந்த மகனுக்கு செய்ய தயாராக இல்லை. இக்கருத்து அழுத்தமாக தாவீதுக்கு கூறப்படுகிறது. துரத்தப்பட்டவனை பொறுத்தமட்டில் அவன் தம்மிடமிருந்து விலகிவிடாதபடி கடவுள் திட்டமிடுகிறார். அவன் உயிரை எடுக்க மாட்டார். பழிவாங்க துடிப்பவர்களிடமிருந்து தனது மகனை காப்பாற்றுவதற்கு விரும்புவது போல் அரசர் தன் மகன் அப்சலோமையும் காப்பாற்ற வேண்டும். அரசர் தாவீது தனது விருப்பத்தை நிறைவேற்றச் செய்வதற்கு அப்பெண்மணி நடிக்கிறார். முகங்குப்புற விழுந்து வணங்குகிறார். உருவகத்தில் பேசுகிறார். அரசரை போற்றி புகழ்கிறார். இறுதியில் தாவீது அவளுடைய திட்டத்தை அறிந்து கொள்கிறார். அவள் அப்சலோமுக்காகத்தான் வாதிடுகிறாள் என்பதையும் படைத்தலைவரான யோவாபின் பங்கும் இதில் இருக்கிறது என்பதையும் அவர் தெரிந்து கொள்கிறார். இதிலெல்லாம் உன்னோடு யோவாவுக்கு பங்கு உண்டு அல்லவா என்று அரசர் அவளிடம் கேட்டபோது அவள் மறைக்காமல் உண்மையை ஒத்துக்கொள்கிறாள். உம் அடியான் யோவாவுதான் என்னை பணித்தவர். அவரே இச்சொற்கள் அனைத்தையும் உம் அடியவளுக்கு சொல்லித் தந்தவர் என கூறுகிறாள். மேலும் அரசரை புகழ்ந்து, கடவுளின் தூதருக்கு நிகரான பேரறிவு கொண்ட என் தலைவர் உலகில் நடக்கும் அனைத்தையும் அறிவார் என்கிறாள். பண்டைய காலத்தில் அரசர்கள் அடுத்தவர்களின் உள்ளங்களில் எழுகின்ற சிந்தனைகளையும் அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்களாக இருந்தார்கள் என மக்கள் கருதினார்கள். இந்த சிந்தனைதான் அரசர் நேர்மையுடனும் நீதியுடனும் ஆட்சி செய்வார், தீர்ப்புகளை வழங்குவார் என்ற எண்ணங்களுக்கு அடிப்படையாக இருந்தன. யோவாபுதான் தெக்கோவாவை சேர்ந்த பெண்மணி தன்னிடம் வந்து பேசுவதற்கு காரணமாக இருந்தவர் என்பதை அறிந்த தாவீது யோவாபு மீது கோபம் கொள்ளவில்லை. மாறாக யோவாபுவை அழைத்து அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து வர பணிக்கிறார். அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து வர பணித்ததால் அரசர் அப்சலோமை முழுவதுமாக மன்னித்து விட்டார், அவருடன் ஒப்புரவாகிவிட்டார் என கூற முடியாது. அப்சலோமை அழைத்து வர அனுமதி அளித்த தாவீது யோவாபுவிடம், அவன் தன் வீட்டுக்கே திரும்பட்டும், என் முகத்தில் அவன் விழிக்கக்கூடாது என்று கூறுகிறார். அரசரின் தீர்ப்பை கேட்ட யோவாபு மகிழ்ச்சி அடைந்து அரசரை போற்றுகிறார். யோவாபு முகங்குப்புற தரையில் வணங்கி அரசரை வாழ்த்தி, என் தலைவராம் அரசே, உம் அடியானின் சொற்படி அரசர் செய்து விட்டார். இதிலிருந்து நான் உம் கண்முன் கருணை பெற்றுவிட்டேன் என்று உம் அடியான் அறிவான் என கூறுகிறார். அதன்பின் யோவாபு எழுந்து கெசூருக்கு சென்று அப்சலோமை எருசலேமுக்கு கூட்டி வருகிறார். பண்டைய காலத்தில் அரசியல் காரணங்களுக்காக ஒருவர் நாடு கடத்தப்படலாம், அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் தப்பியோடி வேறு நாடுகளில் தஞ்சம் புகலாம். அவர்கள் அரசரால் திருப்பி அழைக்கப்பட்டால் முன்பிருந்த நிலைக்கு அவர்கள் மீண்டும் கொண்டு வரப்படலாம். அப்சலோம் எருசலேமுக்கு திரும்புகிறார். ஆனால் தாவீது அப்சலோமை அவருடைய பழைய நிலைக்கு உயர்த்தவில்லை. அவர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டவராக இருக்கிறார். 2 சாமுவேல் பிரிவு 14, 25, 26 வசனங்கள் அப்சலோமின் அழகை பற்றி கூறுகின்றன. இஸ்ரேல் அனைத்திலும் அப்சலோமை போல் புகழ்பெற்ற அழகன் வேறு எவனும் இல்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனில் எந்த குறையும் இல்லை. அவன் முடிவெட்டி கொள்ளும் போது ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் தலைக்கு பாரமாயிருந்ததால் அவன் முடிவெட்டி கொள்வான். அது அரச அளவையின்படி 2 கிலோவுக்கு மேலாக இருக்கும் என கூறப்படுகிறது. இப்பகுதியில் அப்சலோமின் அழகு ஏன் பேசப்படுகிறது என்ற கேள்வி எழுகிறது. சாமுவேல் நூலில் அழகு பற்றிய குறிப்புகள் வரும்போதெல்லாம் ஆபத்தும் அதனுடன் வருகிறது என பார்க்கிறோம். உதாரணமாக, இஸ்ரேலின் முதல் அரசராக தேர்வு செய்யப்பட்ட சவுல் இளமையும் அழகும் கொண்டவராக இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவருமே இலர். 1 சாமுவேல் பிரிவு 9 இறை சொற்றொடர் 2 என அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆனால் அவர் ஒரு நல்ல அரசராக இல்லை. பத்சேபா மிக அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள் என அறிமுகப்படுத்தப்படுகிறாள். தாவீதின் வீழ்ச்சிக்கு அவள் காரணமாகிறாள். முகத்தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடுவதை விட அகத்தோற்றத்தை கொண்டே மதிப்பிட வேண்டும் என ஆண்டவரே கூறுகின்றார். 1 சாமுவேல்
பிரிவு 16 இறைச்சொற்றொடர் 7. தாவீதும் அழகிய தோற்றம் கொண்டவர்தான். தந்தையைப் போல அப்சலோமும் அழகிய தோற்றம் கொண்டவனாக இருக்கிறான். அப்சலோம் எருசலேமுக்கு வந்து 2 வருடங்களாகிவிட்டன. இதுவரை அவன் அரசரை பார்க்க முடியவில்லை. அரசரின் மூத்த மகனாக, ஒரு இளவரசனாக அவனால் வாழ முடியவில்லை. தனது நிலையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அரசரின் படைத்தளபதியான யோவாபுதான் அப்சலோம் எருசலேமுக்கு வர காரணமாயிருந்தவர். எனவே யோவாபின் உதவியை அவன் நாடுகிறான். அவரை தனது இல்லத்திற்கு அழைக்கிறான். ஆனால் யோவாபு அப்சலோமை சந்திக்க விரும்பவில்லை. அவனுடைய அழைப்பை ஏற்கவில்லை. கோபங்கொண்ட அப்சலோம் யோவாபு தன்னை சந்திப்பதற்கு என்ன செய்யலாம் என திட்டமிடுகிறான். அப்சலோமின் வயலுக்கு அருகே யோவாபின் வயலும் உள்ளது. வயலில் வார்கோதுமை விளைந்துள்ளது. அறுவடைக்கு தயாராக இருக்கும் வயலுக்கு நெருப்பு வைத்துவிட்டால் யோவாபு தன்னை சந்திக்க வருவார் என நினைக்கிறான். அதன்படியே செயல்படுகிறான். தனது பணியாளர்களை அனுப்பி யோவாபின் வயலுக்கு தீ வைக்கிறான். அப்சலோம் நினைத்தபடியே யோவாபு அவனை சந்திக்க வருகிறார். அப்சலோம் அவரிடம் தனது நிலையை எடுத்துக் கூறுகிறான். எருசலேமுக்கு வந்து 2 வருடங்களாகியும் அரசரை பார்க்க முடியாததை கூறுகிறான். அரசரை பார்த்து பேசுவதற்கு வழி செய்ய கேட்கிறான். யோவாபு அதற்கு உடன்படுகிறார். அரசரிடம் பேசி அப்சலோம் அரசரை சந்திக்க ஏற்பாடு செய்கிறார். அப்சலோம் அரசர் முன்னிலையில் வந்ததும் முகங்குப்புற அரசர் முன் தரையில் வீழ்ந்து வணங்குகிறான். இது அரசரின் அதிகாரத்தை மதிக்கும் செயல். அப்சலோம் அரசரின் அதிகாரத்திற்கு தலை வணங்குவதாக காட்டுகிறான். அரசரும் அவனை கட்டித் தழுவி முத்தமிடுகிறார். இருவருடைய செயல்களும் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகிவிட்டார்கள் என்பதை குறிப்பதாக உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது. நீண்ட காலமாக அரசர் தன்னை சந்திக்காமல் ஒதுக்கி வைத்ததை அப்சலோம் மறந்துவிட்டாரா? அரசரும் அப்சலோம் செய்த தவறை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டாரா? எதிர்காலத்தில் அவர்களுடைய உறவு எப்படி வெளிப்படுகிறது என்பதை வைத்துதான் இதற்கு பதில் கூற முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.